பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோடில் நம்ம பாண்டியன் இருந்துட்டு தனியாக சாப்பாடு வாங்கிட்டு வராங்க. கூப்பிட்டு நம்ம அரசியும் சரவணனையும் சாப்பிட சொல்கிறாங்க. அவங்களும் வேறு வழி இல்லாமல் பாண்டியன் சொன்னதுக்காக அவங்களும் போயிட்டு உட்காந்துக்கிறாங்க. அதுக்கடுத்ததாக பாண்டியன் இருந்துட்டு சரவணன் கிட்ட போயிட்டு, நான் ஒன்றும் வேணும்ன்ட்டே உன் வாழ்க்கையை நான் கெடுக்கலடா, நான் ஒன்று பண்ண போய் அது வேறு மாதிரியும் முடிஞ்சு போச்சு, ஆனால் உன் வாழ்க்கையை சரி பண்ண வேண்டியது என்னுடைய பொறுப்புடா அப்படின்ற மாதிரி பாண்டியன் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அரசிக்கிட்டேயும், அரசி உன் வாழ்க்கை கெடுக்க நான் நினைக்கலப்பா, நல்லா இருக்கும்னு நினச்சேன், ஆனால் நடுவில் பூந்து எல்லாருமே கெடுத்து விட்டுட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. புரியுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த சைடு நம்ம மீனா இருந்துட்டு ராஜ்கிட்ட, மாமா ஏதோ கோவத்தில் தான் இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்காங்க, பேசாமல் அவர்கிட்ட நான் சமாதானம் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே ராஜ் இருந்துட்டு, கண்டிப்பாக அதெல்லாம் வேலைக்கே ஆகாதுக்கா, வேணவே வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அது என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு மாமான்னு சொல்லிட்டு போய் நிற்கிறாங்க. வாப்பா உட்காருவா, உனக்கு தான் பரோட்டானா ரொம்ப பிடிக்கும்ல, உட்காருப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பரோட்டாவும் சால்னாவையும் பார்த்த உடனே மீனாவுக்கு எச்சு ஊறுது. அதுக்கடுத்து தான் நம்ம கோமதியும் ஒரு பக்கம் முறைக்கிறாங்க. செந்திலும் கொன்னுடுவோம் உட்காந்தியனா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பரோட்டாவும் சால்னாங்க, அது எப்படிங்க மிஸ் பண்ண முடியும், ஒன்றே ஒன்று கொஞ்சமே கொஞ்சம் சாப்பிட்டுக்கிறனே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து சாப்பிட்டுக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக செந்தில் பயங்கரமாக முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. மீனா சாப்பிட்றத பார்த்த உடனே கோமதி கோவப்பட்டு உள்ளே கிளம்பி போயிடுறாங்க. சமைச்சு வச்சுருக்கிறதெல்லாம் யார் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்ததாக சாப்பிட்டு முடிச்சோடனே பாண்டியன் போயிட்டு வெளியே நிற்கிறாங்க. அரசியும் பேசலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. போப்பா, ஒன்றும் இல்லை, நான் வரேன் போ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம கதிர், ராஜி, செந்தில், அம்மாச்சின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாத்துக்கும் கோமதி சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. தைரியம் இருந்திருந்தா சாப்பாடு வாங்கிட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாரு. இருக்கட்டும், எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி நடக்குதுன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்பவே கோவப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நம்ம அரசி உடனே தட்டு இடுன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ தான் உங்கள் அப்பா கூட உட்காந்து பரோட்டாவை வெட்டுன்னு வெட்டனே, அதுக்கப்புறம் இப்போ எதுக்கு இங்கே உட்காந்து சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, அப்பா கூப்பிட்டாரு, மறுக்க முடியல, அதனால தான் சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு, சாரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே சாப்பாடு எடுத்து போட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம மீனை வராங்க. நானும் இங்கே உட்காரலாமா, மரியாதையாக போயிடு, அவ்வளோ தூரம் சொல்லிக்கிட்டு இருக்கேன், உட்காந்து சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு உன்னை முதல்ல அவர் சாப்பிட கூப்பிட்டாரா, எதுக்காக நீயா போய் அங்கே கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே, நான் வேற ஒரு விஷயமா மாமா கிட்ட போனால் அவர் டக்குன்னு சாப்பிடன்னு சொல்லிட்டாரு, நான் என்ன கனவா கண்டேன், அது மட்டும் இல்லை பரோட்டாவையும் சால்னாவையும் பார்த்தோன்னே எச்சு ஊறிச்சு, வேறு வழி இல்லாமல் ரெண்டு வாய் தான், கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், வேறு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க மீனா அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா அம்மாச்சி இருந்துட்டு, மீனா பிளக்க தெரிஞ்ச பிள்ளை, மாமனார் சொல்கிறதையும் தடுக்க முடியல, மாமியார் சாப்பாட்டையும் மறுக்காமல் இருக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இவங்க நம்மளை பாராட்டுறாங்களா இல்லை கோத்து விடுறாங்களான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் கேட்கவும், டே நீ எதுக்கடா 2 மாதத்துக்குள்ளே பணத்தை ரிட்டர்ன் கொடுக்குறதா நீ சொன்ன, அத்தனை நாளைக்குள்ளே நம்மளால் பணத்தை கொடுக்க முடியுமா, வேறு வழி இல்லைன்னு நானே கொடுக்கணுன்னு தான் நினச்சேன், ஆனால் அவரே டைமிங் கொடுத்துட்டாரு, சரி விடுன, ரெடி பண்ணி பாடுபட்டாவது கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக சொல்லையா 10 லட்சம்டா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. விடுன பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த சைடு அம்மாச்சி இருந்துட்டு, உங்கள் அண்ணங்காரனுங்க தான் கோவக்காரன்னு நினச்சா உன் புருஷன் உங்கள் அண்ணனுக்கு மேலே ஆகுவார் போல இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவர் ஏதோ கோவத்தில் இருக்காரு, அதனால் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, மற்றபடியும் உன் பிள்ளைங்களோட என் புருஷனை எடை போடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி சொல்லிகிட்டு இருக்காங்க. சண்டை ஏன் போடுற, உன் புருஷனுக்காக வாக்காளத்தை வாங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காந்திமதி ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் மீனாவும் செந்திலும் அவங்களோட வீட்டுக்கு போயிடுறாங்க. என்னங்க ஏதோ பலத்த யோசனையில் இருக்கீங்க போல இருக்கு, திடீர்னு 10 லட்சத்தை கேட்குறாரு, எப்படி கொடுக்க முடியும், அன்னைக்கே நான் என்ன சொன்னேன், லோன் போட்ட பணத்தை நாம் தான் அடைச்சிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு பேசாமல் அவரோட பணத்தை ரிட்டர்ன் பண்ணிடலாம்ல, அதில் தான் சில
பிளான் எல்லாம் போட்டு வச்சுருக்கான். உங்கள் பிளான் எல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு செலவு பண்ண காசை மட்டும் எப்படியாவது சேர்த்தி அவர்கிட்ட கொடுக்குற வழியை பாருங்க அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா 10,00,000டி 10,00,000 தான், அதுக்காக என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பேசாமல் நம்ம அந்த வீட்டுக்கே போகாமல் இருந்தால் அவரும் காசை மறந்துடுவார்ல. யார் உங்கள் அப்பா காசை மறக்கிறவர், நீங்கள் தாங்க அப்படியெல்லாம் நினைக்கணும் அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் காலையில் நம்ம அம்மாச்சி வெளியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அரசி வாசல் பெருக்கிறதுக்காக வெளியே வராங்க. சக்திவேலும் வராரு. வந்த உடனே பார்த்தீங்கன்னா, நான் ஏதோ என் மருமகளுங்க வருவாங்கன்னு பார்த்தா இவன் வந்து நிற்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன உன் மக வீட்லேயும் உன்னை அடித்து வெளியே துரத்திட்டாங்களா? வெளியே உட்காந்துக்கிட்டு வெத்தலை போட்டுட்டு உட்காந்துக்கிட்டு இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் மட்டும்தான் நமக்கு எல்லாமே மரியாதை கிடைக்கும். நான் ஒன்றும் அந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்லலையே, நீ தான் தர தரன்னு கூட்டிகிட்டு வந்து வெளியே விட்ட. நீ எல்லாம் மரியாதை பற்றி பேசலாமா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, வாக்கிங் போகலான்னு தானே போனேன், போய் உன் வேலையை பாரு. எங்கள் அம்மாச்சி இந்த வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்காங்க. தேவையில்லாமல் என் அம்மாச்சியை பற்றி பேசுகிற வேலையோ இல்லை எங்கள் வீட்டை பற்றி பேசுகிற வேலையோ வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் நம்ம குமரவேலு வந்து நிற்கிறாரு. இந்தாங்க அம்மாச்சி, சுட சுட வடை போட்டுட்டு இருந்தாங்க, உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன். ஓ, வடை சூப்பராக இருக்குடா அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. சூடாக சாப்பிடுங்க அம்மாச்சி, நீங்களும் சாப்பிட்டுட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம குமரவேலு அங்கேருந்து வராங்க. என்னடா உன் அம்மாச்சிக்கு வடை வாங்கிட்டு போய் கொடுக்குறியா? உனக்கு கல்யாணமே ஆகக்கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கிறவங்களுக்கு நீ ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம அரசு இருந்துட்டு ஏதோ சோத்துக்கே வழி இல்லாத மாதிரி உங்களை பற்றி பேசிட்டு போகிறாரு. எங்கள் அம்மா கிட்ட கேட்டால் கிலோ கணக்கில் வடையை சுட்டு கொடுக்கும் என் அப்பா. என் அண்ணனுங்க கிட்ட சொன்னால் அவங்களும் அதே மாதிரி தான் செய்வாங்க. இவர் கொடுக்குற வடையெல்லாம் நீங்கள் எதுக்காக சாப்பிட்றீங்க? என்னதான் இருந்தாலையும் அவனே என்னுடைய பேரன் தானே, நீ கொஞ்சம் சாப்பிடு, எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோரில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.